ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு மினி விலாக் கூட வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து இந்த டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னம்மா அப்படின்னு கேட்குறீங்களா? குட்டீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வீட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு தான் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிக்கணும், அது ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா இந்த ரெசிபி ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னா மறக்காமல் ஸோ அந்த பிரைட் அண்ட் ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோம்மேட் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஓகே, அந்த கிளிப்பிங்ஸ்லாம் அதில் ஆட் பண்ணுறேன். எனக்கு கீழே மெசேஜ் அனுப்புகிறேன். இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் பின் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட பிரைட் அண்ட் ஃபேஸ் பேக் வந்து ஒரு 18+ இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ராவே தான் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அதிமதுரம், ஆவாரம் பூ அண்ட் வந்து மஞ்சிஷ்டா, கோரக்கிழங்கு, பன்னீர் ரோஸ் அண்ட் வந்து கஸ்தூரி மஞ்சள், இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம சொன்ன அந்த ஸ்நாக்ஸ் பார்த்தலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு நான் டேட்ஸ் எடுத்திருக்கேன் அண்ட் வந்து 1 கப் அளவுக்கு முந்திரி அண்ட் வந்து ஒரு 6-7 பாதாம் எடுத்திருக்கேன் அண்ட் 1 கப் அளவுக்கு கோகோனட், துருவன கோகோனட் எடுத்திருக்கேன். நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதான் வந்து மெயின். ஸோ இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நல்ல பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் ஸோ இந்த பதத்துக்கு குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டு ஒரு நல்ல ஒரு கப் சைஸில் நீங்கள் அப்படியே சாப்பிட கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ குட்டீஸை சாப்பிட வைக்கிறது தான் இருக்கிறதுலே கஷ்டமான வேலை. ஸோ இவனுக்கு பிடிச்ச மாதிரி நான் ரெடி பண்ணுவேன் அப்படின்னா அந்த சென்டரில் வந்து ஒரு கப்பு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் சாக்லேட் வந்து நான் மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொடுப்பேன். ஸோ 2-3 சாப்பிடுவேன், அவ்வளோ பிடிக்கும். ஸோ குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கணும், வேறு ஆப்ஷன் இல்லை நமக்கு. ஸோ இந்த ரெசிபி இந்த லீவுக்கு மிஸ் பண்ணாமல் உங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க, அவ்வளோ ஹெல்தி. ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.